கொலஸ்ட்ரால் தான் மாரடைப்புக்கோட காரணம்னு நமக்கு தெரியுது. ஸோ யாருக்கு வரும் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா, யார் அந்த கொலஸ்ட்ரால் நிறைய பேர். ஸோ ஜெனட்டிக் தான், ஜீன் தான் நிறையா விஷயங்களை முடிவு பண்ணுறது. அது அம்மா அப்பாவுக்கு கொலஸ்ட்ரால் நிறையா இருந்தால் நமக்கு தெரியாது. நம்ம அந்த காலத்தில் அம்மா அப்பாக்கெல்லாம் மெஷர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருந்தால் பரம்பரையில் ஈரலில் நடக்கக்கூடிய மாறுதலில் கொலஸ்ட்ரால் எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு தான் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பரம்பரைங்கிறது ஒன்று தெரியுது. டயட்டில் நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். டயட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் டீப் ஃப்ரைட் ஐட்டம் சொல்லக்கூடிய சிக்கன்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி டீப் ஃப்ரைடு சிக்கன்லாம் பண்ணால் 5ஓட டெம்பரேச்சர் கூட 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 கொலஸ்ட்ரால் பதப்பட்டு அது உடஞ்சி நேரடியாக ஹார்ட்டை தாக்கக்கூடிய அளவுக்கு அது மோசமான கொலஸ்ட்ராலாக மாறிடும். அது மாதிரி ரீயூஸ்டு ஆயிலில் செய்யக்கூடிய எந்த பொருளும், அதனால தான் ஹோட்டல் சாப்பாடு வேணாம்னு சொல்லும். ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திரும்பி யூஸ் பண்ணாலே அது ரீயூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை ஹார்ட்டில் தாக்கக்கூடிய அளவுக்கு அதை பதப்படுத்தி மாற்றி விட்டோம். அதனால் ரீயூஸ்டு ஆயில் நம்ம சாப்பிடக்கூடாது. மற்றபடி நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எல்லாமே காய்கறி, கீரைகள், பழங்கள், கறி, மீன், முட்டை எல்லாம் சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. ரைஸை குறைங்க, சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, நல்லா நடந்துட்டு வாங்க. பெரும்பாலான நேரங்களில் கொலஸ்ட்ராலோட பாதிப்புகள் இந்த சின்ன விஷயங்கள் கடைபிடித்தாலே குறைஞ்சு போயிடும்.